அன்பான யூடியூப் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இப்பொழுது பதிவில் பார்த்தீங்கன்னா பஞ்சப்பட்சியோட ரகசிய முறையை தான் சொல்ல போகிறேன். ஏன்னா நிறைய பேருக்கு பஞ்சப்பட்சினா என்னன்னே தெரிய மாட்டேங்குது. அந்த சார்ட்டை ஒன்று எடுத்துக்கிறீங்க, டைமை ஒன்று எடுத்துக்கிறீங்க. நிறைய வீடியோலையும் நான் பதிவு கொடுத்துருக்குறேன். அந்த டைமிங்லாம் வேலை செய்யாதுங்க. பஞ்சப்பட்சியில் ஏகப்பட்ட ரகசியம் இருக்குது. அதை முறைப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கின்னு பயணப்படுங்க அப்படின்னு சொல்லிக்கிறேன். பஞ்சப்பட்சி ஒரு பறவை, புரியுதுங்களா? அந்த பறவை என்ன பண்ணோம்? நம்மளை காப்பாற்றோமானா காப்பாற்றோம். அதுதான் வசீகரமே. சிலர் எல்லாருமே பார்த்தீங்கன்னா வீட்டில் ஒரு பெட்ஸ் எல்லாம் வளர்ப்பீங்க. பல லட்ச ரூபா கொடுத்து ஒரு பெட்ஸும் ஃபேவரட்டாக பண்ணுவீங்க. நம்மக்குள்ளேயே ஒரு பறவை இருக்குது, அதை வளர்க்குறதுக்கு தெரியல. பஞ்சப்பட்சியை வளர்க்குறதுக்கு தான் அந்த டைமிங் கொடுத்துக்கிறாங்க தவிர உங்களுக்கு நல்ல வழியை காமிக்கன்றதுக்கெல்லாம் அது டைமிங்லாம் கிடையாது. ஏன்னா அனுபவ பாடம் தான் இது. ஏன்னா இந்த டைமிங்கில் எல்லாம் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. கிடையாது. அந்தந்த டைமிங்க்கு அது எதுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கு தான் அந்த டைமிங் வச்சுக்கிறாங்க. இது என்னோட அனுபவம். நான் கற்றுக்கின ஒரு அனுபவம் தான் அது. அந்த நேரம் யாருக்குன்னா அந்த பறவைக்கு சோறு கொடுக்குற நேரம், அதை வளர்க்குற ஒரு டைமிங்கு தான் தூங்குகிற டைமிங்கு, அதை நடக்க வைக்கிற டைமிங்கு. இப்படிலாம் ஒரு ரகசியம் சித்தப்பெருமானு கொடுத்துருக்குறாங்க. இந்த நேரத்தில் நம்மளுக்கு வசீகரம் கிடைக்கும், அது கிடைக்கும், இது கிடைக்கும்லாம் சொல்லுவாங்க. ஏன் ஃபெயிலியர் ஆகுறீங்க அந்த டைமிங்கை? அந்த டைமிங்கில் எதுக்கு நீங்கள் ஃபெயிலியர் ஆகுறீங்க? தெரியாது. எல்லா நேரம் ஒரே நேரமாக இருக்கா? அதில் 5 நேரம் கொடுத்துருப்பாங்க. ஊனு, நட, அரசு, துயில், இந்த மாதிரிலாம் 5 இது பேசிக் கொடுத்துட்றாங்கன்னா 5மே அந்த பறவைக்கு தான், மனுஷனுங்களுக்கு கிடையாது. அதை வளர்க்குறதுக்கு தான் வித்தை வேணும். அந்த பறவை நம்மளை வாழ்த்தோம், நம்மளை வசீகரம் ஏற்படுத்தி தரும். நட்சத்திர பட்சியும் பேர் பட்சியும் ஒன்றா இருந்ததுன்னா அமோகமான வெற்றி தரும். இப்படி தான் இவனுக்கு மட்டும் அதிர்ஷ்டம் கிடைச்சதுன்னு தெரில அப்படின்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்களா? அது பிறப்புலேயே அந்த பேருக்கும் அவங்களோட பட்சிக்கும் ஒத்துமை இருக்கும். அது தானாக வசீகரத்தை ஏற்படுத்தி தரும். இதை தெரிஞ்சுக்கோங்க. இது நான் பாடத்தில் என்னோடய மாணவர்களுக்கெல்லாம் கற்றுக் கொடுக்குற வித்தைன்றதெல்லாம் இது வித்தை. இது சாகாவாரம். இது ஒரு நன்றி உள்ள ஒரு பிராணிகள்லாம் பார்த்திங்கன்னா ஜீவராசிகள் தான், மனுஷங்க கூட கிடையாது. அதுதான் கடவுள் நம்மக்குள்ளேயே ஏற்படுத்தி கொடுத்துக்கிறாங்க அந்த ரகசியத்தை. உனக்குள்ளே இருக்கிற பறவையை வளர்க்க தெரிஞ்சுக்கோ, அப்போ நீ வளர்ந்துருவ. அது உனக்கு சாவடிக்காது, காப்பாற்றும். அதுக்கு தான் உயிர் பட்சி. உயிர் பட்சினா நம்ம கோசம் அது எல்லா வேலையும் பண்ணோம். அது இதுக்கு தான் அந்த நேரம் காலம்லாம் கொடுத்துருவோங்க. அதில் ரகசியம்லாம் இருக்குது. நான் உங்களுக்கு தெளிவுபடுத்துறதுக்கு தான் சொல்லியிருக்கிறேன். இது பாடம். எல்லாத்துலேயுமே ஜெயிக்கணும்னா நம்மக்குள்ளே இருக்கிற பறவையை வளர்க்குறதுக்கு வித்தை தெரியணும். வித்தை தெரியணும்னா அதுக்கு தான் அந்த சாட்டு கொடுத்துக்கிறாங்க தவிர நம்ம ஜெயிக்கிறதுக்கு சாட்டு கிடையாது. அது சும்மா ஏமாற்றலாம். நம்மளுக்கு தான் அந்த சாட்டு. குளுசம் தர்றதெல்லாம் நம்மளை பாதுகாக்கிறதுக்கும் அந்த பறவையை பாதுகாக்கிறதுக்கு தான் குளுசம், அஞ்சனம் எல்லாமே. அதை வளர்க்குற வித்தன்றது இருக்குது. கட்டுலாம் இருக்குது. அதெல்லாம் உடைச்சாதான் அந்த பறவைலாம் வெளியே வரும். இதெல்லாம் எந்த மாய மந்திரம் நீங்கள் கற்றுக்கினா கூட உங்கள் பறவையை நீங்கள் வளர்க்க தெரியலனா எந்த வித்தியும் உங்களுக்கு கை கொடுக்காது. பல ஆளுங்களை நீங்கள் பார்த்தாலும் இந்த விஷயம் யாருக்கும் தெரியாது. ஏன்னா என்னோடய அனுபவத்தில் நான் தெரிஞ்சுக்கின ஒரு விஷயம், அந்த சாட்டு யாருக்குன்னு கேட்டிங்கன்னா மனுஷனுக்கு கிடையாது. அந்த பறவையை வளர்க்குற டைமிங்கு ஒரு குழந்தைய இந்த நேரத்தில் தான் சாப்பாடு கொடுக்கணும், இந்த நேரத்தில் தான் அதை தூங்க வைக்கணும், இந்த நேரத்தில் தான் நடக்க வைக்கணும்ன்ற மாதிரி ஒரு ஃபார்முலா அந்த பறவைக்கு தான் நம்மளுக்கு சித்தப்பெருமான் கொடுத்துக்கிறாங்க தவிர நம்ம ஜெயிக்கிறதுக்கு கிடையாது. அது பொய். 100ல் ஒருத்தன் கூட ஜெயிக்க மாட்டான். நான் ஜெயிச்சேன்னா கேட்டிங்கன்னா நான் ஜெயிச்சதுனால தான் அந்த சாட்டு யாருக்குன்னு சொல்ல வந்தேன். புரியுதுங்களா? இந்த சாட்டோட வித்தை எனக்கு கடவுள் நம்மளுக்கு அதோட சாட்டு அது கிடையாது அப்படின்னு நம்மளுக்கு சொன்னால் தான் நம்மளுக்கு தெரிய வரும். இல்லை நம்ம யாருன்னா சொல்கிற பேச்சை கேட்டுக்கின்னு தான் இருப்போம். இது நான் தீட்சையில் நிறைய மாணவர்களுக்கெல்லாம் நான் சொல்லிக் கொடுக்குற ஒரு வித்தை. இது தானாக வசீகரம் நம்மளுக்கு ஏற்படுத்தி தரும். நீங்கள் தேடவே தேவையில்லை. அந்த பறவை வளர 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 உங்களோட வாழ்க்கை மாறும். அதை தான் நீங்கள் வளர்க்கணும். உங்களை நீங்கள் வளர்க்குறதுக்கு அந்த சாட்டு கிடையாது, அந்த வித்தெல்லாம் கிடையாது. அந்த வித்தை அந்த சாட்டை வச்சு எப்படி பயன்படுத்தணுன்றது ரகசியம்லாம் இருக்குது.
அதை எப்படி வளர்க்கணுன்றது. அந்த நேரத்தில் போயிட்டீங்கன்னா எப்படி பண்ணுவீங்க தெரியாது. ஏன்னா தெரிஞ்சவங்களை கேளுங்க, தெரியாது. இதுதான் உண்மையான விஷயம். நிறைய பேர் டவுட்டு கேட்குறீங்க. டவுட்டு கேட்குறதுக்கு நான் ஆள் கிடையாது. நம்ம போய் சொல்ல வேண்டிய அவசியமும் நம்மளுக்கு கிடையாது. இது பஞ்சபட்சியில் எனக்கு சந்தேகம், பஞ்சபட்சியில் எனக்கு நேரம் சரியாக மாட்டேங்குது எப்படிங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, பேரை கூட மாற்றலாம், நட்சத்திரத்தை மாற்ற முடியாது. பேர் பட்சியும் நட்சத்திர பட்சியும் ஒன்றா அமைச்சு அதை நம்ம மேஜிக் பண்ணலாம். வசீகரத்தை அதுவே உருவாக்கும். நீங்களாம் தேடிங்கலாம் உருவாக்க தேவையில்லை. அந்த பறவையை வளர்க்குற வித்தை தெரியணும். அது படிப்படியாக உங்களுக்கு வழி நடத்தும், அதிர்ஷ்டத்தை தரும், எல்லாத்தையுமே தரும். நம்மக்குள்ளேயே கடவுளை அமைச்சு வச்சுக்கிறாங்க. அதுக்கு தான் பாருங்கள், பறவை மேலே எவ்வளோ ஒரு அஃபெக்ஷன்லாம் நிறைய பேருக்கு வரும். எந்த பறவையாக இருந்தாலும் சரி, விலங்காக இருந்தாலும் சரி, விலங்குக்கு தான் விசுவாசம் அதிகம். மனுஷனுக்கோ இந்த பிரபஞ்சத்துக்கோ கிடையாது. பிரபஞ்சத்தில் இருக்கிற ஆற்றலை அமைக்கிற சக்தி அந்த விலங்குக்கு உண்டு. முயற்சி பண்ணி பாருங்கள். நான் மேதாவி மாதிரி தான் சொல்கிறேன்னா, நம்ம அனுபவத்தில் நான் நிறைய பேருக்கு பயிற்சி கொடுத்து தோக்க முடியாத தோல்வியே இருக்காது இதில். அதை வளர்க்க வித்தை தெரிஞ்சிச்சுன்னா, புரியுதுங்களா? இதுக்கெல்லாம் குரு மூலியமாக, இது குரு மூலியமாக யாருக்கும் தெரியாது இந்த விஷயம்லாம். இதை அனுபவிச்சா தானே தெரியும். புரியுதுங்களா? மற்றவங்கள நம்ம குறை சொல்கிறதுக்கு ஆள்லாம் கிடையாது. அவன் வித்தை அவனுக்கு. என் கையில் டவுட்டு கேட்டுனே இருக்கிறதுனால இந்த விஷயம் சொன்னேன். இந்த வித்தையை கற்றுக்கணும். எல்லா பறவையும் வளர்க்குறத வித்தை பறவை வளர்க்குறவனுக்கு கையில் தான் கேட்கணும். இந்த பறவைக்கு என்னென்ன பண்ணணும், எப்படி பண்ணணுன்றது. அது மாதிரி சித்தப்பெருமானு நம்மளுக்கு ஒரு சார்ட்டு கொடுத்துக்குறாங்க. அதை எப்படி ஃபாலோமேட் பண்ணோம், அதை வளர்ந்துச்சுன்னா உங்கள் வாழ்க்கையே வளர்ந்துடும். புரியுதுங்களா? இதுதான் முறை பஞ்சபட்சி. இது டவுட்டுக்கெல்லாம் தொடர்பு கொள்ளாதீங்க. இதை கற்றுக்கணுன்னு விருப்பம் இருக்கிறவங்க கற்றுக்கொள்ளுங்க. இது ஜாதகக்காரங்களும் கற்றுக்கலாம், யார் வேணால் கற்றுக்கலாம். இந்த ஒரு மெத்தடு கற்றுக்கினதுக்கு அப்புறமா தான் நீங்கள் மாயா மந்திரமாகவே கற்றுக்க முடியும். எந்த தீட்சை எடுத்தாலும் உங்களுக்கு சித்தி ஆகும். இல்லை ஃபெயிலியராக தான் ஆயின்னு இருக்கும். உங்களுக்கு தீட்சை எடுக்கிறவங்க கூட சக்ஸஸ் ஆகியிருக்கிறானா கேட்டால் கேள்விக்குறி தான். இந்த வித்தை தெரியணும். இதோட வழிமுறை 100% அந்த பறவை வளர்க்குறதுக்கு தான் தவிர அந்த சாட்டு மனுஷனுங்களுக்கு கிடையாது. அதுக்கு வளர்க்குறதுக்கே ஒரு வித்தை இருக்குது. இதுதான் முறை, இதுதான் தீட்சை முறை, இதுதான் பஞ்சபட்சி. இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் விளக்கம் கொடுத்துருப்பேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மிக்க நன்றி.